Welcome to Easy Spoken English Kanji. Today's lesson is a short but an interesting lesson. நம்ம ரொம்ப காமனா தமிழ்ல பேசுற சென்டென்சஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, கம்ப்யூட்டர் ஸ்லோவா இருக்கா, சரி பண்ணிக்கலாம், ஆளை வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சென்டென்சஸை எப்படி பேசுறது அப்படின்றத இன்னைக்கு லெசன்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ ஷார்ட் லெசன் பட் யூல் ஃபைண்ட் இட் ரியலி யூஸ்ஃபுல். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் குயிக்லி கெட் இன்டு டுடேஸ் லெசன். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இஃப் கிளாஸ் யூஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் லெட்ஸ் ஹாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஜெக்ட் ஏதாவது ஒன்று, ஹாவ் இட், ஹாவ் த கம்ப்யூட்டர், ஹாவ் த கார், ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட், ஏதாவது ஒரு நவுன் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பக்கத்தில் V3 யூஸ் பண்ண போகிறோம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்ட்ரக்சருக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் இப்படி இருக்கிறதுனா, ஓகே, ஒரு விஷயம் இப்படி இருக்குதுன்னா அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். லெட்ஸ் ஹாவ் சம்திங் V3 அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு என்ன அர்த்தம்னா, வேற யாரையாவது ஒருத்தரை வச்சு அந்த விஷயத்த செஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபேன் சரியாக வேலை செய்யலையா, ஆளை வச்சு நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஃபேன் சுற்றலையா, ஃபேன் ஃபாஸ்ட்டாக சுற்றலையா, அப்போ ஆளை வச்சு சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். பட் நிறைய நேரம் நம்ம அந்த ஆளை வச்சுன்றது சொல்லாமலே சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். நாமளே ஏறி அதை ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம், வேற யாரையாவது எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு தான் நம்ம அதை வேலையை செய்வோம் இல்லையா. எலக்ட்ரீஷியனை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி நம்ம அதை வெளிப்படையாக சொல்ல மாட்டோம். அது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், சரி பண்ணிக்கலாம். ஏசி கூலிங்கே வரலையா, அதை சர்வீஸ் பண்ணிக்கலாம். நாம் சர்வீஸ் பண்ண போகிறதில்ல, வேறு யாரையோ ஒருத்தரை வச்சு தான், வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்து தான் அந்த விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம். அந்த மாதிரியான சென்டென்சஸ் தான் இந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரைட், ஸோ ஹேவிங் செட் தட், இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இஃப் த கார் இஸ் மேக்கிங் ஸ்ட்ரேஞ்ச் நாய்ஸஸ் லெட்ஸ் ஹாவ் இட் செக்ட். காரில் ஏதேதோ சத்தம் வருது அப்படின்னா அதை நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, டெய்லி லைஃப் கான்வர்சேஷனில் நம்ம இப்படி தான் சென்டென்ஸை சொல்லுவோம். தூய தமிழ் டிரான்ஸ்லேஷன் தான் கீழே இருக்குது. கார் விசித்திரமான சத்தங்களை எழுப்பினால் அதை சரி பார்க்கலாம், வேறு ஒருவரிடம் கொடுத்து சரி பார்க்கலாம் தான் அர்த்தமுங்க லெட்ஸ் ஹேவ் இட் செக்டுக்கு. பட் நம்ம கான்வர்சேஷனில் டெய்லி லைஃப் சென்டென்சஸில் அந்த அளவுக்கு தெளிவாக எல்லாத்தையும் சொல்ல மாட்டோம் இல்லையா. ஸோ நம்ம எப்படி பேசுகிறோமோ அதுக்கு இங்கிலீஷில் என்னன்றதை கற்றுக்கிட்டா தான் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட், ஆல்ரைட். ஸோ பாருங்க, இஃப் த கார் இஸ் மேக்கிங் ஸ்ட்ரேஞ்ச் நாய்ஸஸ் லெட்ஸ் ஹேவ் இட் செக்ட் அப்படின்னா காரில் ஏதேதோ சத்தம் வருதா, அப்போ அதை செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இஃப் த ஃபோட்டோஸ் டர்ன் அவுட் நைஸ் லெட்ஸ் ஹாவ் தெம் பிரிண்டட். ஸோ இப்போ நம்ம நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கோம், இந்த ஃபோட்டோஸ்லாம் நல்லா வந்துச்சுன்னா நம்ம அதை பிரிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இதுக்கான தமிழ் அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் பண்ண போகிறது இல்லை, நாமளே போய் எல்லா வேலையும் செஞ்சு லிட்ரலி வி ஆர் நாட் கோயிங் டு பிரிண்ட் த ஃபோட்டோஸ். நம்ம வெளியே கொடுத்து கடையில் கொடுத்து நம்ம அதை பிரிண்ட் பண்ணிக்க போகிறோம். அதனால தான் லெட்ஸ் ஹாவ் த ஃபோட்டோஸ், இல்லைனா அந்த ஃபோட்டோஸ்க்கு பதிலாக இங்கே ப்ரொனவுன் them யூஸ் பண்ணிக்கோம். லெட்ஸ் ஹாவ் them printed, லெட்ஸ் ஹாவ் த ஃபோட்டோஸ் பிரிண்டட்னு சொல்லலாம். ஓகே, ஆல்ரைட். ஸோ லெட்ஸ் ஹாவ் இட் டன், லெட்ஸ் ஹாவ் இட்ன்ற இடத்துல தான் இங்கே தெம் இல்லை த ஃபோட்டோ சொல்லியிருக்கோம். டன் இந்த இடத்துல பிரிண்டட் ஏதோ ஒரு ஆக்ஷனாக நம்ம சொல்கிறோம். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுற ஹேவுக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, இது காசேட்டிவ் வேர்ப். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். காசேட்டிவ் வேர்ப்ஸ் பற்றி நிறைய லெசன்ஸ் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். லெட்ஸ் ஹேவ் இட் டன், லெட்ஸ் ஹேவ் சம்திங் டன்னு சொல்லும்போது நாம் அந்த வேலையை பண்ணாமல் வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்து செஞ்சு வாங்கிக்கலாம் இல்லை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் ஹேவுடைய வேலை. ஆல்ரைட், சரி, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இஃப் த பேக்கேஜ் இஸ் ரெடி லெட்ஸ் ஹேவ் இட் டெலிவர்ட். ஓகே, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க, பேக்கேஜிங்லாம் நிறையா இருக்குது, பேக்கேஜ்லாம் ரெடி ஆகிடுச்சுன்னா நம்ம அதை டெலிவர்ட் பண்ணிடலாம். நீங்களே போய் ஃபிசிக்கலி டெலிவர் பண்ண போகிறது இல்லை, அதை ஆள்கிட்ட கொடுத்து எப்படி அது டெலிவரி ப்ராசஸோ அதை தான் நம்ம பண்ணுவோம் இல்லையா. இஃப் த பேக்கேஜ் இஸ் ரெடி லெட்ஸ் ஹேவ் இட் டெலிவர்ட். ஓகே, பேக்கேஜஸ் அப்படின்னு ப்ளூரல் இருந்தால் இஃப் த பேக்கேஜஸ் ஆர் ரெடி லெட்ஸ் ஹேவ் இட்டுக்கு பதிலாக என்ன போடுவோம், லெட்ஸ் ஹேவ் தெம் டெலிவர்ட். ஆல்ரைட், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இஃப் த பிளான்ஸ் ஆர் ஓவர் க்ரோன் லெட்ஸ் ஹேவ் தெம் ட்ரிம்ட். செடியெலாம் கண்ட மேனிக்கு வளர்ந்து போயிருக்கு, ஆளை வச்சு நம்ம வெட்டி சரி பண்ணலாம், அழகாக ஆக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இஃப் த பிளான்ஸ் ஆர் ஓவர் க்ரோன் லெட்ஸ் ஹேவ் தெம் ட்ரிம்ட். ஓகே, இஃப் யுவர் ஐஸ் ஆர் பாதரிங் யூ லெட்ஸ் ஹேவ் தெம் செக்ட். உனக்கு கண்ணு தொந்தரவாக இருக்குது அப்படின்னா அதை செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். இஃப் யுவர் ஐஸ் ஆர் பாதரிங் யூ லெட்ஸ் ஹேவ் யுவர் ஐஸ் செக்ட், இல்லைனா லெட்ஸ் ஹேவ் தெம் செக்ட். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இஃப் த ஃபேன் இஸ் நாய்ஸி லெட்ஸ் ஹேவ் இட் சர்வீஸ்ட். ஓகே, ஃபேன் ரொம்ப சத்தமாக இருக்குது அப்படின்னா சர்வீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதா அர்த்தம். ஆல்ரைட், சரி, இன்னைக்கான லெசன் அவ்வளோதான். இன்னைக்கு நம்ம ஒரு 5 or 6 எக்ஸாம்பிள்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இதே மாதிரி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஓன் எக்ஸாம்பிள்ஸை கீழே காமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் லெசன் till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.